ஹாய்! என்னோட ஸ்டைல்ல நண்டு கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடாய் அடுப்புல வச்சு காய்ஞ்சதும் நார்மலா கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவ கீறி போட்டு தாளிச்சுட்டு, சம அளவுல வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தையும் நீள வாக்குல நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். உப்பு சேர்த்தா சீக்கிரமா வதங்கி கிடைச்சிரும். இப்ப கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நச்சுட்டு போட்டு, வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் மொளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அதே அளவுல வந்து 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமா வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமா சீரகத்தூள். அவ்வளவுதான். இத வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சிம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 2 தக்காளி எடுத்திருக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கிலோ நண்டு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 750 கிராம்ஸ் எப்படியும் இருக்கும். அதுக்கப்புறம் நண்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 1/4 மூடி தேங்காவ தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு அதையும் சேர்த்து மூடி வச்சிரலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சூப்பரா வந்து கொதிச்சு வரும். இந்த டைம்ல நம்ம உப்பு வந்து சரி பார்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா பெப்பர வந்து தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி, மேலாப்புல கறிவேப்பிலையும் தூவி இறக்கிட்டா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடும். சூடான சாதத்தோட பரிமாறுறதுக்கு அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இதே மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. அப்ப இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய்.